லைவ் தமிழ் செய்திகள். சரிகமபா நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு பேர் அவாவுடன் வந்த பிரகாசன் என்ற போட்டியாளர் தற்பொழுது தனது வாழ்க்கையில் விசா கிடைக்கவில்லை என்று தவித்துக் கொண்டிருக்கின்றார். மனங்களை உருக வைத்த நிகழ்ச்சியாக இது பார்க்கப்படுகின்றது. டைட்டில் வின்னராக கடந்த முறை 4வது சீசனில் திவினஸ் வெற்றி பெற்றிருந்தார். தற்பொழுது 5வது சீசன் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இதில் உலகில் இருக்கின்ற பல திறமைசாலிகள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். திறமைசாலிகள் என்னும் பொழுது அவர்கள் இசைத்துறையில் தங்களை வெற்றியாளர்களாக மாற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றவர்கள். இந்நிலையில் சரிகமபா சீனியர் 5 நிகழ்ச்சியில் இலங்கையைச் சேர்ந்த 3 தமிழர்கள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை நிரூபிப்பதற்கு முன் நகர்வுகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அதில் சுவிஸ் வாழ் இலங்கை தமிழர் ஷான் அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார். கிழக்கு இலங்கையில் இருந்து சவிசன் போட்டியாளரும் கலந்து கொண்டிருக்கின்றார். யாழ்ப்பாணத்தை சேர்ந்த பெண் பைங்கிலி தருங்கினி அவர்களும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். 3 போட்டியாளர்களும் கலந்து கொண்டிருந்தாலும் அந்த பிரசான் என்ற போட்டியாளரின் நிலைமை கவலைக்கிடமாக பார்க்கப்படுகின்றது. அதில் போட்டியாளர் பிரசான் இலங்கை குடியுரிமை இல்லாமலும் சுவிஸ் குடியுரிமை இல்லாமலும் 30 நாள் விசாவில் இந்தியா வந்து சரிகமபா சீனியர் 5 நிகழ்ச்சியில் பாடியிருக்கின்றார். அவர் மக்களின் மனங்களை உருகவிக்கும் தனது அனுபவத்தையும் தன்னால் இதுவரை ஓர் விசா பெற முடியாமல் இருக்கின்றது, தான் எந்த பிரதேசத்தைச் சேர்ந்தவன், தனக்குரிய விலாசம் எது என்று தெரியாமல் இருக்கின்றது, நான் இந்த நிகழ்ச்சியில் தெரிவு செய்யப்பட்டாலும் தொடர்ந்தும் இந்த நிகழ்ச்சியில் பங்குபற்ற முடியுமா என்று கவலையாக இருக்கின்றது என்றும், தனக்கு கடந்த முறை கலந்து கொண்டு வெற்றி பெற்றிருந்தாலும் தொடர்ந்தும் இந்த நிகழ்ச்சியில் தனது அனுபவத்தை பகிர முடியாமலும் தனது திறமையை வெளிக்காட்ட முடியாமலும் இருந்ததாகவும் பிரசான் கூறியிருக்கின்றார். அதனால் அரங்கமே மெய்மறந்து கண்ணீர் சிந்தியது. பல சுகக்கதைகள் மேடை ஏறுகின்றன. உலக ரசிகர்கள் அதை பார்த்து வியந்து அவர்களுக்கு உதவி செய்வதற்கு முன்வருகின்றார்கள். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு மாற்றங்கள் ஏற்படுவது நிஜமாகும். வாழ்க்கை என்னும் பொழுது அதில் பல மாற்றங்களும் பல திருப்பங்களும், நடக்கக்கூடாத பல நிகழ்வுகளும் எதிர்பாராத பல சம்பவங்களும் நடப்பது நிஜமே. வாழ்க்கை என்றால் மேடு பள்ளம் சார்ந்திருக்கும், அதில் வெற்றிகளும் தோல்விகளும் கலந்திருக்கும் என்று பல அறிஞர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆகவே வெற்றியை கண்டு கூடுதலாக ஆசைப்பட்டவனும் தோல்வியைக் கண்டு விரண்டு விடுபவனும் மனிதனாக இருக்க முடியாது. முள்ளும் கல்லும் வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும். திறமைகள் அதுக்கு சாதனைகளாகவும் வாழ்க்கையில் மாற்றங்களாகவும் மாறும் என்றால் அது என்றும் நினைவு கூறக்கூடிய வசனங்களாகும். ஆகவே எதிர்காலத்தில் அந்த பிரசான் என்கின்ற இளைஞருக்கு தீர்க்கமான ஓர் எதிர்காலம் உருவாக வேண்டும் என்று லைவ் தமிழ் செய்திகள் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றன.